கொடுக்க ஒரு பொருளை கொண்டு வருகிறார். தைலம், பரிமள தைலம், விலை உயர்ந்த பொருள். தன் பணத்தை செலவழித்து இதை செய்து கொண்டு வருகிறார். அடுத்து தன் உடல்ல இருக்கிற எல்லா சத்துக்களும் வெளியே போற அளவுக்கு கண்ணீர்னால ஆண்டவருடைய பாதத்தை நினைக்கிறார். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். பொதுவா இந்த பெண் பாவியான ஸ்திரீ என்று சொல்லும்போது இவள் விபச்சாரியா இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப விபச்சாரி என்றால் அவளுக்கு மிக முக்கியமானது என்னதுங்க? கூந்தல்னா அழகு. மொட்டையா இருந்தா விபச்சாரியா இருப்பலாம். இப்போ அந்த கூந்தலை பின்னுதலினாலே விபச்சாரிகள்லாம் அதுதான் அழகுபடுத்தி மக்களை எதிர்பாலினத்தவரை மயக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய கூந்தல் விலையேறப்பட்டது. அவள் ரொம்ப அழகா அதை பராமரிப்பா. அதுக்காக பியூட்டி பார்லர்லாம் அன்னைக்கு காலத்துல இருந்துக்குமா இருக்கும். அதுக்காக நிறைய செலவு செய்வாங்களா இருக்கும்.